வெல்கம் டு தி விசில். இயக்குனர் சுரேஷ் மாரி இயக்கத்தில் வெளியாகி இருக்கிற ஜே பேபி படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நைனா, அம்மா விட்டுட்டு போயிடாத நைனா. ஜே பேபி பாரஞ்சித் அவர்களோட நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் விஸ்தாஸ் மீடியா இணைந்து தயாரித்திருக்கிற இந்த படத்தில் அட்டகத்தி தினேஷ், மாறன், ஊர்வசி இன்னும் பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னா, சென்னையில் இருக்கிற ஒரு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அட்டகத்தி தினேஷ், மாறன் ரெண்டு பேருக்குமே கால் வருது. ரெண்டு பேருமே ஸ்டேஷனுக்கு வர சொல்றாங்க. தினேஷ், மாறன் ரெண்டு பேருமே அண்ணன் தம்பியா இருந்தாலும் ரொம்ப நாளா அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தையே இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரையும் போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு போலீஸ் கேட்கறாங்க, உங்க அம்மா எங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல தெரியல சார் அப்படின்றாங்க. கடைசி எப்ப பாத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தர் 4 நாளுங்கிறாரு, ஒருத்தர் 1 வாரம்ங்கிறாரு. அப்படி இருக்கும்போது போலீஸ் சொல்றாரு, உங்க அம்மா வெஸ்ட் பெங்கால் போயிட்டாங்க, அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணி சொன்னாங்க எங்களுக்கு, நீங்க ரெண்டு பேரும் ஒழுங்கா போய் அவங்களை கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பேசிக்காம இருக்கிற அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து அம்மாவை கூப்பிடுறதுக்காக கொல்கத்தா போறாங்க. போற வழியில அம்மா பத்தின நினைவுகளை ரீகால் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. போற வழியில அம்மா பத்தின மெமரிஸை யோசிச்சு பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஊர்வசி எதனால இவங்களெல்லாம் விட்டுட்டு கொல்கத்தாக்கு போனாங்க, அண்ணன் தம்பிக்குள்ள என்ன பிரச்சனை, எதனால அவங்க பேசிக்கிறது இல்ல, இவங்க ரெண்டு பேரும் கொல்கத்தா போயிட்டு பத்திரமா அம்மாவை திரும்ப கூட்டிட்டு வந்தாங்களா அப்படிங்கிறது தான் ஜே பேபி படத்தோட மீதி கதை. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். பாரஞ்சித் அவர்களோட படங்கள் அல்லது நீல ப்ரொடக்ஷன்ல வர படங்கள் அப்படின்னாலே ஒரு ஸ்டீரியோ டைப் ஒன்று இருக்குது. இவங்க தொடர்ந்து இந்த சாதி பிரச்சனையை பேசுற படங்களை தான் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டீரியோ டைப்பை இந்த படம் உடைச்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த படம் முழுக்க முழுக்க வயதானவர்களுக்கு வர பிரச்சனைகள், அதை மகன்கள் கண்டுக்காம இருக்கும்போது அவங்க எடுக்கிற முடிவுகள், அந்த ஃபேமிலிக்குள்ள கிரியேட் ஆகிற எமோஷன் டிராமா, அந்த ஏரியால தான் டிராவல் பண்ணுது. படம் முழுக்க எங்கேயுமே சின்னதா கூட அந்த காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பத்தியோ அல்லது வேற ஏதாவது அந்த பொலிட்டிக்கல் பிரச்சனைகள் பத்தியோ எந்த ஒரு டிஸ்கஷனுமே இல்ல. அப்படி பார்க்கும்போது பாரஞ்சித் அல்லது நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு மேல குத்தப்படுற முத்திரைக்கு எதிரான ஒரு முக்கியமான படம்னு இதை சொல்லலாம். படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த படம் ஸ்டார்ட் ஆகும்போதே அட்டகத்தி தினேஷ், மாறன் இவங்க ரெண்டு பேரோட கேரக்டர் அறிமுகத்தோட தான் ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா இருந்தாலும் அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லை அப்படிங்கிறதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆரம்பமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மாவை தேடி போற அந்த ஜேர்னியில அவங்களோட ஃபேமிலி லைஃப் எல்லாமே மொத்தமா எக்ஸ்ப்ளோர் ஆகுது. இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் ஊர்வசி மேம் தான். ஜே பேபி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்காங்க. 4-5 குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு அம்மா, வீட்டுக்காரர் இல்லாம கஷ்டப்பட்டு அந்த குழந்தைங்களாம் வளர்த்து செட்டில் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அந்த பசங்க அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறது, அப்புறம் இவங்களை பார்த்துக்காம இருக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் மன ரீதியான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. அந்த மாதிரி நம்மளே நிறைய பேர் பார்த்துருப்போம். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஒரு சின்ன மென்டல் இல்னஸ் அவங்க எல்லாருக்குமே இருக்கும். அவங்கள சும்மா பைத்தியம் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு சின்ன மென்டல் இல்னஸ் தான். அதை சூப்பரா பண்ணியிருக்காங்க ஊர்வசி மேம். எனக்கு தெரிஞ்சு அவங்கள தாண்டி வேற யாருமே இந்த கேரக்டரை இவ்வளவு தூரம் ஜஸ்டிஃபை பண்ணிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதே போல இந்த ஃபேமிலி டிராமா காட்சிகள்லையுமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. தன்னோட மகனை ஒருத்தவங்க தரம் தாழ்ந்து பேசிட்டாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக கண்ணாப்னா அவங்கள்ட்ட சண்டைக்கு போறது, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி திட்டுறது, அதுக்கப்புறம் பசங்க கிட்ட பயங்கர பாசமா இருக்கிறது, அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சண்டை போட்டு பேசாம இருக்காங்க, தம்பி ஃபங்க்ஷனுக்கு வரல அப்படிங்கும் போது அவங்க அந்த மேலேருந்து கீழே இங்கே அந்த தம்பியை பார்த்துட்டு போறப்போ அவங்க பேசுற அந்த எமோஷனலான வசனங்கள், நம்ம பசங்க எல்லாருமே பார்க்கும்போது நைனா டீ சாப்பிட 10 ரூபா கொடுப்பா, 20 ரூபா கொடுப்பா அப்படின்னு சொல்லி இன்னசென்ட்டா கேட்கறது, இந்த மாதிரி எல்லா ஏரியாலையுமே ஒரு ஹோல்சமான ஒரு அழகான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க ஊர்வசி மேம். அடுத்தது இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் மாறன் இவர் ரொம்ப சீனியரான ஒரு ஆக்டர். பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லாம் நம்ம அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். டிக்கிலோனா படத்தில் கூட அந்த ஒரு ஃபேமஸான டைலாக் ஒன்று இருக்கும், இன்னும் நீ என்ன பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கலன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் மீம் டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த படத்துலயும் அட்டகாசமான காமெடி பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அவரோட கேரக்டரை பெருசா செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தினேஷோட அண்ணனா வரனால அண்ணனுக்கே உண்டான அந்த ஒரு சின்ன ஈகோ இருக்கும்ல, நீ சொல்லி நான் என்னடா கேட்கறது அப்படிங்கிற மோட்லேயே சுத்திட்டு இருக்கிற ஒருத்தர். பட் ஈவினிங் ஆயிடுச்சுன்னா ஒரு போதகையா தான் இருக்காரு. எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு சரக்கு போட்டு கொஞ்சம் மதப்பா இருக்கிறது, ஏதாவது பிரச்சனை பண்றது, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது தூக்கத்துல எந்திரிச்சு உளறது, உளராம தூங்குப்பா அப்படின்னு சொல்ல வந்தா என்கிட்ட பேசின மரியாதை கெட்டுரும் அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரி பயங்கரமான படம் ஃபுல்லா சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அவர் வர சீன்ஸ் எல்லாமே பயங்கர காமெடியா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட ஒரு பெரிய பில்லர்னே சொல்லலாம் காமெடி பொறுத்த வரைக்கும். இந்த படத்துல அவர் பேசியிருக்க அந்த காமெடி டைலாக்ஸ் தான் இந்த வருஷத்துல நம்ம அதிகமா ரீல்ஸ்ல பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். அடுத்ததா அட்டகத்தி தினேஷ், நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒரு ரொம்ப நல்ல பெர்ஃபார்மர். பட் இந்த படத்துல ரொம்ப இன்டென்ஸான ஒரு ஆக்டிங் ஒன்று கொடுத்துருக்காரு. ரொம்ப வெயிட் போட்டு தொப்பெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி இது வரைக்கும் நம்ம அவரை பார்க்காத மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ்ல தான் இருக்கிறாரு. ஆக்டிங் வைஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஊர்வசி மேம் அவங்க சில விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் பிடிக்காம 2-3 டைம் சொல்லி பார்ப்பாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு கோவப்பட்டு அடிச்சிருவாரு. அடிச்சுட்டு அவங்க கோச்சிட்டு வீட்டை விட்டு போய் அவங்க என்ன பயந்துகிட்டு இருக்கும்போது அவங்க பேசாம இன்னசென்ட்டா திரும்ப வீட்டுக்கு பசிக்குது, நான் சாப்பாடு போறேன்னு கேட்கும்போது எமோஷனலா உடஞ்சு அழுக ஆரம்பிச்சிருவாரு. இந்த மாதிரி எமோஷனல் காட்சிகளா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த கொல்கத்தாக்கு போற டைம்ல குடிகார அண்ணனை வச்சுக்கிட்டு அவரை மெயின்டைன் பண்ண முடியாம தெரியாத ஊர்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க சீன்ஸஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே சூப்பராக நடிச்சிருக்காரு. அடுத்தது இந்த படத்தோட பெரிய பலம் அப்படின்னா இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஃபேமிலி எமோஷனல் காட்சிகள். அண்ணன், தங்கச்சி, அக்கா, தம்பின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குடும்பம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவங்களுக்கான வீட்டு பிரச்சனைகள் இருக்கு. அதோட சேர்த்து இவங்க அம்மா பண்ணிட்டு இருக்க பிரச்சனைகளை ஃபேஸ் முடியாம அவங்க தவிக்கிறது, அம்மா பாத்துக்கணும்னு சொல்லி வரும்போது யார் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஆர்கியூ பண்றது, இந்த மாதிரி ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் குறை சொல்லிட்டே இருந்தாலும் ஒருத்தரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் காட்டின வகையில இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அடுத்ததான் இந்த படம் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆச்சரியம்
விஷயம் என்ன அப்படின்னா, மூர்த்தி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இந்த படத்தில் வராரு. தினேஷ் அண்ட் மாறன் ஊர்வசி தேடி கொல்கத்தாக்கு போகும்போது அங்க ஹெல்ப் பண்றதுக்காக வர ஒரு தமிழரா வராரு. அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றதை விட அந்த கேரக்டர் தான் ஆச்சரியம். ஏன்னா ஒருத்தர் வந்து எப்படி இவ்வளவு தூரம் வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அதுவும் யார் என்னன்னு தெரியாதவங்களுக்கு, அவங்களால நமக்கு எந்த பயன் இருக்கு இல்லங்கிற எதுவுமே விஷயம் தெரியாமலே இவ்வளவு தூரம் ஒருத்தரால உதவி பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுது. பட் அந்த கேள்விக்கு எல்லாம் பதிலா எண்ட் கிரெடிட்ஸ்ல இது ஒரு உண்மை கதை அப்படின்னும் அந்த கேரக்டர்ல மூர்த்தி சாரா பண்ணியிருக்கிறவர் உண்மையிலேயே அவங்களுக்கு உதவுன ஒரு நபர் அப்படிங்கிறதையும் பார்க்கும்போது நமக்கு மிகப்பெரிய வியப்பு எழுறதை தவிர்க்க முடியல. இந்த மாதிரி படம் முழுக்க நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கிறதுனால படத்தை வந்து நம்மளால ஒன்றி ரசிச்சு பார்க்க முடிஞ்சது. இந்த படத்துல நெகட்டிவ்ஸே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ரொம்ப சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் தான். அதுலயும் குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல வந்து ஊர்வசி யாரு, அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான காட்சிகள் வருது. அந்த காட்சிகள் ரொம்ப நேரம் எடுத்துக்கிறதுனால நமக்கு ஒரு சின்ன சோர்வையும் சலிப்பையும் தருது. ஆனா அந்த காட்சிகளுக்கான தேவையும் அதுல ஊர்வசி மேம் கொடுத்திருக்க பெர்ஃபார்மன்ஸும் இந்த விஷயங்களை வந்து மறக்க வச்சிருதுன்னே சொல்லலாம். ஸோ ஓவராலா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நல்ல படம் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கிற இயக்குனர் சுரேஷ் மாரியான் குழுவினருக்கு விசில் சரப்ப நம்மளோட வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். திஸ் இஸ் ஆல் அபவுட் ஜே பேபி மூவி. நீங்க படம் பார்த்துருந்தீங்கன்னா படம் பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.